அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதியினர் மட்டுமே, ஒரு வகுப்பினர் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலை நம் நாட்டில் இருந்தது என்று படிப்போம் அனைவரும். அதையெல்லாம் தாண்டி பல மேதைகள் இம்மண்ணில் இருந்திருக்கிறார்கள். அதை எதிர்கொண்டு அவர்களுக்கு மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் போராடி பல சட்டங்களை இயற்றியும் வாய்ப்புகளை ஏற்றியும் சென்றுள்ளார்கள். அதே வரிசையில் டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாமும் இருக்கார். டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அவர் ஒரு உலக மேதாவி. எந்த பள்ளி அவருக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அதே மாநிலத்துக்கு, அதே நாட்டுக்கு ஒரு பெரும் கல்வியாளராக திகழ்ந்தது என்றது அனைவரும் அறிந்த வரலாறே. நம்ம தென்னிந்தியா எப்போதும் எதுக்குமே ஒரு முன்னோடிய பல விஷயத்தில் இருந்திருக்குது. அது மிட் டே மீல் ஸ்கீமாக இருக்கட்டும், பெண்களுக்கு காவல் துறையில் கட்டாய வேலை, ஆசியாவிலேயே முதன்முறையாக ஆராய்ச்சி நிலையம், எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் ஆராய்ச்சி நிலையம், இப்படி பல முன்னோடி. இப்போ கூட மாணவர்களுக்கான சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி பள்ளிகளில் கொடுத்துட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு பல திட்டங்களில் நம்ம தமிழ்நாடு அரசும் கொடுத்துட்ருக்கு. இதுக்கு முன்னாடியும் கொடுத்தாங்க. மற்ற தென்னிந்திய மாநிலமும் செய்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் கல்வியில் முதலாக உள்ள மாநிலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேரளா. எழுத்தறிவு உள்ள நம்பர் 1ல் இருக்குது. இப்போ ஏன் இந்த நிகழ்ச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா, கல்வின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னென்னா, இப்போது கேரளா அரசாங்கம் 2026 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். என்னென்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்லூரி படிப்பு வரை இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது கேரளா அரசு நடத்தும் எந்த ஒரு கல்லூரியிலும், அரசு உதவி பெறும் கல்லூரியிலும், அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளில் இனிமேல் மாணவர்களுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதுதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிவிப்பு. இது இன்னும் பல மாணவர்களை கல்வி கற்க ஊக்குவிக்கும். ஏற்கனவே எல்லா மாநிலத்திலும், கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும், அந்த மாநிலம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அனைத்து மாநிலமுமே என்னென்னா 12ஆம் வரை இலவச கல்வி. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுவாங்க. மற்ற செஷன் ஃபீ எந்த ஃபீஸும் இல்லை. அது எல்லா பள்ளிகளையும் இருக்குது. அதுவும் பல போராட்டத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. அது ஒரு தனி விஷயம். அதனால தான் முன்னாடி சொன்னேன் நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கரை பற்றி. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன், அந்த ஆக்ட்லேயும் நிறையா பசங்க ஸ்கூல் சேர்ந்து படித்தாங்க. அதில் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் 12th வரை, +2 வரை, 12ஆம் வகுப்பு வரை இலவசம்ன்றனால பல பெற்றோர்கள் எப்படியாவது 12ஆம் வரை படிச்சிருன்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளை அனுப்பி வைத்து படிக்க வைத்து விடுறார்கள். அதற்கு மேலே முடிஞ்சவங்க படிக்க வைக்கிறாங்க. இல்லைன்னா இது போதும், இல்லைன்னா என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கல்வியை தொடர முடியவில்லை. அந்த நிகழ்வு இனி நடக்காது கேரளா மாநிலத்தில். இனிமேல் வரும். இதையும் தொடர்ந்து மற்ற மாநிலமும் இதே அறிவிக்கலாம். ஆனால் முதல்ல அறிவிச்சிருக்காங்க கேரளா மாநிலத்தில்.